ரோமர் 8:28 பாருங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், அதை கவனிங்க, சகலமும், all things are working together for good. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. இன்றைக்கு தோல்வி, இன்றைக்கு ஏமாற்றம், இன்றைக்கு நஷ்டம், இன்றைக்கு பாடுகள், இன்றைக்கு வியாதி, இன்றைக்கு உபத்திரவம், இன்றைக்கு நெருக்கம், முடிவு எப்படி இருக்குமோ அப்படின்னு கலங்குறீங்களா? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், என் மகனே, என் மகளே, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை குறித்து சோர்ந்து போகாதே. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. முடிவு நன்மையாயிருக்கும், முடிவு வெற்றியாயிருக்கும், முடிவு ஆசீர்வாதமாயிருக்கும், முடிவு மேன்மையாக இருக்கும்.